பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரிய சித்தி ஆகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாமே நமக்கு ஜெயமாகணும், வெற்றி வந்து சேரணும். அப்போ என்ன பண்ணலாம்? நிறைய தடைகள் இருக்குது. தடைகள் எல்லாம் மீறி நம்ம ஜெயிச்சு காட்டணும், முன்னேறி காட்டணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஞ்சநேயருக்கு தான் செய்ய போகிறோம். 3 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், வியாழக்கிழமையில் செய்யலாம், சனிக்கிழமையில் செய்யலாம். இல்லை உங்களுக்கு எது உகந்த நாள்னு யோசிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது லீவு நாளாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு, ஒரு சில சிவன் கோயிலில் கூட தூண்லெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இல்லை, போக முடியலன்னு யோசிக்கிறீங்கன்னா அப்படி கூட நீங்கள் செய்யலாம். இல்லை ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக கோயில் இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் செய்யலாம். ஒரு வெத்தலை மாலை மட்டும் வாங்கி சாத்திடுங்க. 9, 18 அவங்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வெற்றிலை மாலை அப்படிங்கிறது வெற்றிக்குன்னு அறிகுறி. அதனால் வெற்றிலை மாலை சாத்திட்டு ஒரே ஒரு ஸ்லோகன், காரிய சித்தி ஸ்லோகன்னே சொல்லுவாங்க. அது ஒரு 9 முறையோ இல்லை 18 முறையோ சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன வேலைக்காக, என்னத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், ஏதோ ஒரு வேலைக்காக தான் நம்ம செய்கிறோம். அதை சொல்லிவிட்டு அது ஜெயமாகணும் ஆஞ்சநேயா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்சால் 9 வாரம், இப்போ நீங்கள் வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை 9 வாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அத்தனை தடைகளும் உடைபட்டு நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் நினச்சபடியே நடக்கும். ஏன்னா ஸ்லோகன் பார்த்துடலாங்களா? ரொம்ப எளிமையானதுங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் ஸ்லோகன் கிடையாது. நான் அப்போல்லாம் சொல்லவும் மாட்டேன். எல்லாருக்கும் எளிமையானதாக இருக்கணும் அப்படின்னு. ஓம் ஹ்ரீம் காரிய சித்தி கராய ஆஞ்சநேயாய நமோ நமக. அவ்வளோதாங்க. ஓம் ஹ்ரீம் காரிய சித்தி கராய ஆஞ்சநேயாய நமோ நமக. ஓம் ஹ்ரீம் காரிய சித்தி கராய ஆஞ்சநேயாய நமோ நமக. இந்த மந்திரத்தை 9 முறையோ 18 முறையோ சொல்லிவிட்டு, இல்லை உங்களால் 108 முறை சொல்ல முடியும்னா செம பவருங்க, சொல்லி பாருங்கள். இது கூட உங்களுக்கு பெரியவா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறனாலும் விநாயகர் அகவல் ஒரு தடவை படி, அட்லீஸ்ட் ஒரு தடவை படிச்சுட்டு நீ எதை வேணாலும் ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட விநாயகர் அகவலை படிச்சுட்டு, ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம விநாயகரை சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைங்க எங்களுக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னா நான் சொன்னதை மட்டுமே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் விநாயகர் அகவலையும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.